ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாசிகி சேனல். நாம இன்னைக்கு என்ன தெரியுங்களா செய்ய போறோம்? மரவள்ளி கிழங்கு வச்சு டிஃப்ரெண்டா டேஸ்டா ஒரு தோசை ரெசிபி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். மரவள்ளி கிழங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துல கப்பக்கிழங்கு, குச்சி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குங்க. நம்ம ஒத்த தலைவலி சரி பண்றது, கண் பார்வை கோளாறு சரி பண்றது, இது எல்லாமே மரவள்ளி கிழங்கு டெய்லி ஒரு 50 இல்ல 100 கிராம் எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா இது எல்லாமே குணமாகும். அது இல்லாம வயிற்றுப்போக்கு, வயிற்று இறைச்சல் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க அடிக்கடி மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறது நல்லதுங்க. இந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்த மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு பாக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த கப் அளவு 1/2 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். எடுத்து 4-5 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் 2 மரவள்ளி கிழங்கு எடுத்து தோலை சீவிட்டு 3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு காய் சீவல் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மரவள்ளி கிழங்க இதுல நம்ம சீவி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீவி இருக்கோம். இதே மாதிரி எல்லா கிழங்கையுமே சீவி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா கிழங்கையுமே சீவி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் நல்லா 1.5 மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சு. ஸோ இது தனியா பவுல்ல வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நாம இப்போ இந்த அரிசியையும் கிழங்கையும் அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதுல நான் 6 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஏற்ற போல 2 எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு தேக்கரண்டி ஜீரகம் ஆட் பண்றோம். ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு 1/2 தேக்கரண்டி மிளகு. டேஸ்டுக்காக தான் நம்ம மிளகு ஆட் பண்றோம். ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். இதை சேர்த்து நல்லா நம்ம நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சு எடுத்திருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதை நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூடவே நம்ம சீவல் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா கிழங்கு, அந்த கிழங்க நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த அளவுக்கு அரைச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஸோ மாவு அரைச்சிட்டு இது கூட நம்ம ஒரு 3 வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம். பெரிய வெங்காயம் எடுத்து அந்த வெங்காயத்தை நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அந்த மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடிசா கட் பண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மாவோடையும் கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவோடையும் கலந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப தண்ணியாவும் கலக்காம லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த திட்டத்துல கலந்து எடுத்துக்கலாம். இது தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1/2 மூடி தேங்காவை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மல்லாட்டை பயிர் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கோம். அந்த மல்லாட்டை பயிர் ஆட் பண்ணிக்கலாம். மல்லாட்டை பயிர் போட்டு சட்னி அரைச்சிங்கனாக்கா செம டேஸ்டா இருக்கும். ஒரு 2 தேக்கரண்டி பொட்டுக்கல்லை இது கூட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போல அதிகமா வேணும்னாலும் 1 சேர்த்துக்கலாம், இல்ல கம்மியா வேணும்னா 1 குறைச்சு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சாச்சு சட்னிக்கு
இப்போ தோசை ஊத்தலாங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு தோசை தவா வச்சிருங்க. வச்சுட்டு கல்லு லைட்டா ஹீட் ஆன பிறகு நம்ம தோசை மாவு எடுத்து ஊத்திக்கலாம். ரொம்ப மெல்லிசா ஊத்தாதீங்க, ரொம்ப மெல்லிசா வராது. அதனால லைட்டா தட்டி விட்டுக்கோங்க. ஓரத்துல லைட்டா எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா செவந்து வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓரம் நல்லா செவந்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு, செவந்து வந்திருக்கு, பார்க்கிறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. இது ஒரு வாட்டி திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையுமே ஊத்தி எடுத்துக்கலாம். பாருங்க சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கருவேப்பிலை எல்லாமே போட்டு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்தோம்னா சட்னி இன்னும் டேஸ்டா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மரவள்ளி கிழங்குல தோசை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுங்களா? நம்ம எதுவுமே வேணாம்னு சொல்ற பசங்க கூட ஒரு வாட்டி லைட்டா டேஸ்ட் பண்ணாலுமே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டாவே இருக்கும். நீங்க இதை சட்னி எதுவுமே இல்லாம வெறுமனே கூட சாப்பிடலாம். மல்லாட்டை சட்னி சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டாவே இருக்கும். சோ நீங்களும் வீட்டுல உள்ளவங்களுக்கு செய்து கொடுங்க. வேணானே சொல்ல மாட்டாங்க. இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு செம டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.